First, we discuss with primary productivity. Primary productivity. The chemical energy or organic matters generated by autotrophs during the process of photosynthesis and chemical synthesis or chemosynthesis is called primary productivity. So, primary productivity முதல் நிலை உற்பத்தி திறன் அப்படின்றது ஒளிச்சேர்க்கை அதாவது photosynthesis and chemosynthesis வேதிச்சேர்க்கை அந்த chemical substance யூஸ் பண்ணி பண்ற photosynthesis that is called chemosynthesis. இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணி பிளான்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ற அந்த சப்ஸ்டன்ஸ் அந்த கெமிக்கல் எனர்ஜி இல்லைன்னா ஆர்கானிக் மேட்டர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஆல் ஆர்கானிசம் ஃப்ரம் பாக்டீரியா டு ஹியூமன். இந்த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியில கிடைக்கிற கெமிக்கல் எனர்ஜி அப்படி இல்லைன்னா ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா உயிரினங்களுக்கும் இதுதான் ஒரு அடிப்படை சோர்ஸா இருக்கு. ஸோ எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியால இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய உயிரியான ஹியூமன் பீயிங்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியில ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் gross primary productivity GPP. So first, the total amount of food energy or organic matter or biomass produced in an ecosystem by autotrophs through the process of photosynthesis is called gross primary productivity. So gross primary productivity அப்படின்றது எந்த ஒரு லிவிங் திங்ஸா இருக்கட்டும் ஆட்டோட்ரோஃப் மூலியமா, அதாவது ஆட்டோட்ரோஃப்னா ஃபுட்டு தானாவே ப்ரிப்பேர் பண்ற பிளான்ட்ஸ், ஸோ அது மூலியமா கிடைக்கக்கூடிய எனர்ஜி அது ஃபுட் டிபெண்டட் எனர்ஜியா இருக்கலாம் இல்ல ஆர்கானிக் மேட்டரா இருக்கலாம், இது எல்லாமே போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலியமா மட்டும் உருவாச்சுன்னா தட் இஸ் கால்டு கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது போட்டோசிந்தசிஸ் மூலியமா மட்டும் உருவாக்கக்கூடிய எனர்ஜி லெவல், தட் இஸ் கால்டு ஜிபிபி. செகண்ட் டைப் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி NPP. The proportion of energy which remains after respiration loss in the plants is called net primary productivity. It is also called as apparent photosynthesis. Thus, the difference between GPP and respiration is known as NPP. So, net primary productivity அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணும் போது ஏற்படக்கூடிய அந்த எனர்ஜி லாஸ், அதாவது பிளான்ட்ஸ் ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது அவங்க ப்ரிப்பேர் பண்ண எனர்ஜில இருந்து கண்டிப்பா எனர்ஜி லாஸ் ஆகும். அந்த லாஸ் போக ரிமைனிங் இருக்கிற போர்ஷனை ரிமைனிங் இருக்கிற எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியை ஈஸியா எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா NPP இஸ் ஈக்குவல் டு GPP மைனஸ் ரெஸ்பிரேஷன். அதாவது டோட்டல், அதாவது கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியோட டோட்டல் எனர்ஜியில இருந்து பிளான்ட்ஸ் ரெஸ்பிரேஷனுக்கு தேவைப்படுற எனர்ஜியை மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். NPP ஆஃப் ஹோல் பயோஸ்பியர் இஸ் எஸ்டிமேட்டட் டு பி அபவுட் 170 பில்லியன் டன்ஸ் ட்ரை வெயிட் பர் இயர். ஸோ NPP அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த உயிர்கோளத்துல வந்து பார்த்தீங்கன்னா NPP வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா 170 பில்லியன் டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அவுட் ஆஃப் விச் NPP ஆஃப் ஆர்கானிக் ப்ரொடியூஸ் இஸ் ஒன்லி 55 பில்லியன் டன்ஸ் பர் யூனிட் இன் த டைம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்ல 1 யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடல்வாழ் உயிரினங்கள் சொல்றோம் இல்லையா, ஸோ அவங்க உற்பத்தி பண்ற அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்ல எடுத்துட்டீங்கனாலே 55 பில்லியன் டன்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றோம். ஸோ பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோட்ரோஃப் பிளான்ட்ஸ் போட்டோசிந்தசிஸ் மூலியமா இல்லைன்னா கீமோசிந்தசிஸ் மூலியமா எனர்ஜி ப்ரிப்பேர் பண்றது. ஸோ இந்த எனர்ஜி ப்ரிப்பேர் பண்றது பேஸ் பண்ணி ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, இது போட்டோசிந்தசிஸ் மூலியமா பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ற ஃபுல் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் டைம்ல டோட்டலா உற்பத்தி பண்ண டோட்டலா ப்ரொடியூஸ் பண்ண ஜிபில இருந்து அந்த ரெஸ்பிரேஷன் வந்து லாஸ் பண்ணிட்டா இழந்துட்டா இருக்கிற ரிமைனிங்கை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா NPP அப்படின்னு சொல்றோம்.
This is the first one. Second type of primary productivity வந்து பாத்தீங்கன்னா நம்ம secondary productivity. So second type வந்து பாத்தீங்கன்னா secondary productivity. The amount of energy stored in the tissues of heterotrophs or consumers is called secondary productivity. So secondary productivity அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா heterotrophs இல்லைன்னா consumers அப்படின்னு சொல்றோம். அதாவது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாதவங்க ப்ரொடியூசர்ல இருந்து, அதாவது பிளான்ட்ஸ்ல இருந்து ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்றாங்க. அப்படி கன்சியூம் பண்ணும்போது அவங்களோட செல்லுக்குள்ள, அவங்களோட பாடியில இருக்கிற செல்ஸ்ல போய் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது இல்லையா, அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகுற அமௌண்ட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்னா செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். இதுலயும் டூ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, செகண்ட் ஒன் நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ். It is equivalent to the total amount of plant material it intestines by the herbivorous mines the materials lots of phases. So first one வந்து பாத்தீங்கன்னா cross secondary productivityல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸை வந்து சாப்பிடுற அந்த பிளான்ட்ஸ் ஈட்டட் ஹெர்பிவோரஸ் சொல்றோம் இல்லையா, அவங்களோ வந்து சேமிச்சு வச்சிருக்கிற, அதாவது பிளான்ட்ஸை மட்டும் உண்ணக்கூடிய அனிமல்ஸ் வந்து சேமிச்சு வச்சிருக்கிற அந்த அமௌண்ட், அந்த எனர்ஜி நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஒன் நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி ஆர் பயோமாஸ் பை கன்சியூம் பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம் ஆஃப்டர் ரெஸ்பிரேஷன் லாஸ் இஸ் கால்டு நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டியில ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் டைம்ல இருக்கிற குரூப் ஆஃப் லிவிங் திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற எனர்ஜில அவங்க ரெஸ்பிரேஷனுக்கு போக ரிமைனிங் இருக்கிற அந்த எனர்ஜி நம்ம என்னன்னு சொல்றோம்னா நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் டைப் கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. த ரேட் ஆஃப் நெட் சிந்தசிஸ் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர்ஸ் by a group of plants per unit area per unit time is known as community productivity. So community productivityல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு குரூப் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷியஸ் வந்து உருவாக்குற அந்த உயிர்த்திரல், அந்த குரூப் ஆஃப் எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ என்னென்ன காரணிகள் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் primary productivity depends upon the plant species of an area, their photosynthesis capacity, availability of nutrients, solar radiation, precipitation, soil type, topography factors, altitude, latitude and directions, and other environment factors. It vary in different types of ecosystem. So primary productivity முதல்நிலை உற்பத்தி திறனை யாரெல்லாம் பாதிக்கிறாங்க அப்படின்னா பிளான்ட்ஸ்ல முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட் ஸ்பீஷிஸ் இருக்கிற ஏரியா, அந்த வாழிடமா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய போட்டோசிந்தசிஸ் கெப்பாசிட்டி ஒளிச்சேர்க்கை பண்ணக்கூடிய திறனா இருக்கலாம், இல்ல அங்க இருக்கிற அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்துக்களா இருக்கலாம், சோலார் ரேடியேஷன் சூரிய ஆற்றலா இருக்கலாம், பிரிசிபிடேஷன் ஈரப்பதமா இருக்கலாம், சாயில் டைப் மண் வகையா இருக்கலாம், டோபோகிராபிக் ஃபேக்டர் அந்த நிலப்பரப்பான ஆல்டிடியூடு லாட்டிடியூடோட டைரக்ஷன்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலை காரணிகள், இதுல எது வேணாலும் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அதாவது முதல் நிலை உற்பத்தி திறனை பாதிக்கக்கூடிய காரணிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டமும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஈகோசிஸ்டமும் இந்த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்கிறதுக்கு நிறைய காரணிகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் productivity of different ecosystem. The primary productivity of an ecosystem is not determined by size and number of population, but the rate of total fixation of rate and energy. So இந்த primary productivity சொல்றோம் இல்லையா, இந்த ப்ரொடக்டிவிட்டியை ஈகோசிஸ்டத்துல நம்மளால ஸ்டேபிளா சொல்ல முடியாது. ஏன்னா அது அங்க இருக்கிற பாப்புலேஷன் நம்பர் சைஸ் இதை பொறுத்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். Generally, the average world net primary productivities of open oceans and tropic rainforest are the maximum among aquatic and terrestrial ecosystem respectively. The primary productivity உற்பத்தி திறன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அங்க சுத்தி இருக்கிற லிவிங் திங்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓஷன்ஸ், டிராபிக் ரெயின் ஃபாரஸ்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கடல்வாழ் உயிரினங்கள் அப்படி இருக்கிறது அந்த டிராபிக் ரெயின் ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும், அந்த நெட் ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கும். இதுவே வந்து டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்நிலை உற்பத்தி திறன் அப்படின்ற
ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியாவே தான் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் ஓவர்.